அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் சண்டே டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சிலபஸில் இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆக்சிமம் ப்ராபபிலிட்டி, சாம்பிள் ஸ்பேஸ், அடிஷனில் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், பூலியன்ஸ் இன்இக்வாலிட்டி, இது எல்லாத்தையும் கவர் பண்ணி நீட்டாக உங்களுக்கு சிலபஸ் ஆர்டரில் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டெஸ்ட் எழுதியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 48, 49, 50 கிட்டத்தட்ட ஒரு 4 கேண்டிடேட் வந்து இந்த ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சிலவங்க மேக்ஸிமம் 40 to 45 இருந்தாங்க. ஸோ நீங்களா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கொண்டு வாங்க. நம்ம ஒரு டாப்பிக்கில் இவ்வளோ ஸ்கோர் கம்மியாகிறது வந்து நமக்கு பெரிய அடிவியும். ஸோ ஆல்ரெடி என்னுடைய மொதல் வீடியோவை நான் சொல்லியிருந்தேன், 150க்கு 145 மார்க் கண்டிப்பாக உங்களை எடுக்க வைப்பேன் அப்படின்னு நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஒரு சிலவங்க வந்து ரெகுலராக 50-50 அடிக்கிறாங்க பாருங்கள், அவங்க கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸோ நீங்களும் அவங்க கூட டைம் எடுத்து நீங்களும் அவங்கள மாதிரி ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறையா படிங்க, நிறைய கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்டு வரேன். இது லாஸ்ட் சண்டே டெஸ்ட் சீரிஸ்க்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே முடிஞ்ச உடனே அதுக்கான சொல்யூஷன் புக்லெட்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் புக்கிட்டு குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ அதே போல் வீடியோவும் கொடுத்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணிக்கிங்க, டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணுங்கள். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ஒரு 7 புக்லெட்ஸ் உங்களுக்கு நான் கொரியர் போகுது. இந்த 7 புக்லெட்ஸ் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த 7 புக்லெட்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் வந்து ஃப்ரீ. ஓகே, ஸோ டெஸ்ட் சீரியஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 7 புக்லெட்ஸில் ஒரு 8000 ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். இதுவுமே 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன், 10 சாப்டர்ஸுமே இது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் புக்லெட்டை வாங்கி படிங்க. ஓகே, சப்போஸ் ஒமேகா எஃப் அண்ட் பி ஆர் த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுப்போம். If A and B are two events such that probability of A 0.6, probability of B 0.5 and probability of A union B 0.8 இருந்தால் probability of A intersection B என்ன கிடைக்கும்? ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலா அங்கே இந்த வேல்யூ அப்படியே உட்கார வைக்கிறீங்க, ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் முடிச்சிடுறீங்க. ஸோ 0.3. ஓகே, இது வந்து ஒரு கண்டிஷன் லா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் நெசசரிலி ஆக்சிமம் ப்ராபபிலிட்டி ஃபார் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் சாம்பிள் ஸ்பேஸ் டு ஆர். ஓகே, ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ கிடையாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி சாம்பிள் ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட கிடைச்சிரோ தான். ஸ்பேஸோடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வரணும். பட் இது இந்த இடத்துல தப்பு. ஓகே, நாட் ட்ரூன்னு தான் கேட்குறாங்க. பட் யூனியன் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து சம் ஆஃப் ப்ராபபிலிட்டியாக எழுதலாம். இது வந்து பேர்வைஸ் டிஸ்டாண்டாக இருக்கும்போது இது நடக்கும். ஸோ அப்போ சி தான் இங்கே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரி, நான் நெகட்டிவிட்டி, நார்மலைசேஷன், கவுண்டபிலிட்டி, அடிட்டிவிட்டி, இது வந்து கவுண்டபிள் அடிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்த பாருங்க, அடுத்து இது போல் நிறைய கொஷின்ஸே வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பூலியஸ் இன்இக்வாலிட்டி ரொம்ப முக்கியம். ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனியன் பி வந்து அட்மோஸ்ட் 1 இருக்கும், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 ஈவெண்ட்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 3/4, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 2/3. அக்கார்டிங் டு த பூலியஸ் இன்இக்வாலிட்டி இந்த விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லோயர் பவுண்ட் ஃபார் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி லெஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி விச் இஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லோயர் பவுண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுங்க. அப்போ ஒரு ஸ்மால் சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்கள் லோயர் பவுண்ட் வந்து 5/12. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். எத்தனை பேர் கரெக்டாக போட்டுருந்தீங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மேலோட்டமாக படிச்சிருப்பீங்க. அதுக்கு தான் டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறது. ஒவ்வொரு டெஸ்ட் சீரியஸுமே உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கான வெயிட்டை கற்றுக் கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், இன்னும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்ன, என்னென்ன ஃபார்முலாம் நம்ம வந்து ஒரு பிளைண்டாக தெரிஞ்சு வச்சிருக்கோம், அது இன்னும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் நீட்டாக உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, இப்போ டிமார்க்கன்ஸ்ல அப்ளிகேஷன் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கேன். காம்ப்ளிமெண்ட்னு வந்துட்டாவே உங்களுக்கு டிமார்க்கன்ஸ்ல தான் மைண்டில் வச்சுக்கணும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் சச் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ 0.4, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 0.5, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் வித் பி காம்ப்ளிமெண்ட்னா ஒரு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிமார்க்கன்ல என்ன சொல்லுது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து 1 minus ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபார்முலா தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பிகாஸ் தே ஆர் இண்டிபெண்டன்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ வேல்யூ வந்து 0.20 கிடைக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறீங்க, காம்ப்ளிமெண்ட்டுக்கு வரீங்க, 1 minus ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி, அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.30 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். At A and B are 2 events such that probability of A is greater than 0, probability of B greater than 0. A is a subset of B, subset of event இருக்கு. And which of the following is always true சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே நல்லா கவனிச்சுக்கணும், A is a subset of B இருந்தால் A intersection B nothing but A வந்து நிற்கும். பிகாஸ் இன்டர்செக்ஷனில் கண்டிப்பாக A தான் வந்தாகணும். Bக்குள்ளே A இருக்குது அப்படின்னும் போது இன்டர்செக்ஷன் கண்டிப்பாக A தான். அப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection divided by ப்ராபபிலிட்டி ஆஃப் B. பட் இண்டிபெண்டன்றதால ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B வந்து நத்திங் பட் ஏன்னு வந்ததால ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு கிடைச்சிடும்.
அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏடோட போய் ப்ராபர்ட்டி ஆஃப் பின்னு வந்துடும். பட் ப்ராபர்ட்டி ஆஃப் பி வந்து லெஸ் நாட் ஈக்குவல் டு 1 அட்மோஸ்ட் 1ன்றதால அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கிவன் பி வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏன்னு வந்து நிற்கும். அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, கண்டிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து சாதாரணமாக படிச்சிடலாம் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடாது. ஸோ இந்தந்த ஐடியாவை இந்தந்த கொஷின்ஸு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுக்கு செல்ஃப் மைண்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்காக நிறுத்தணும். அப்போ தான் வந்து அந்த கொஷின்ஸ் டக்குன்னு பார்த்தோன்னே கிளிக் ஆகும். இது இப்படி தான் வரும், இது இப்படி தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும். அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கணும்? கொஷின் ப்ராக்டிஸ் போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ சண்டே டெஸ்ட் எழுதிட்டீங்க, அதோட தூக்கி போடக்கூடாது. திருப்பி அந்த கூகுள் ஃபார்ம் எடுத்து அட்டன் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்கோர் அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகே, இஃப் n ஈவெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, பூலிஷ் இன்இக்வாலிட்டி ஸ்டேட் தட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. யூனியன் ஆஃப் ப்ராபர்ட்டி வந்து லெஸ் நாட் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராபர்ட்டி ஆஃப். ஓகே, அடுத்து இஃப் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ 0.3, ப்ராபர்ட்டி ஆஃப் பி 0.4, ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கிவன் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி. அப்போது இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி, அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ராபர்ட்டி வேல்யூ 0. ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கிவன் பி, ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ, ஸோ 0 டிவைட் பை 0.4 ஆன்சர் கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். சப்போஸ் 3 ஈவெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஏபிசி அண்ட் ஜென்ரல் ஆஃப் மல்டிபிள் ஸ்டேட் தட் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி நான் ஒரு சொல்லி கேட்குறாங்க. ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபர்ட்டி ஆஃப் பி கிவன் ஏ இன்டு ப்ராபர்ட்டி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் வித் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஸோ இதில் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏவும் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்து இதை டைல் பாருங்கள். 3 pair of coins are tossed simultaneously let the sample space S கொடுத்துறாங்க. ஏபி an event of getting at least 2 head. முதல்ல சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எழுதிடுறோம். n of s வந்து 8. பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 கிடைக்கும். அப்போது அதனுடைய ரெக்கார்ட் ப்ராபபிலிட்டி n of 8 by n of s, இப்போ 4/8னா 1/2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். தெரியுதுங்களா? உங்களுக்கு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் நீட்டாக இருந்துடும். நீங்கள் அதை பார்த்தோன்னே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். அதனால அந்த புக்லெட்டை வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் சொல்கிறது. அந்த 7 புக்லெட்ஸ் வாங்கி படிங்க. 8000 ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. எந்தெந்த தேரியெல்லாம் மைண்டில் கொண்டு வந்து பார்த்தோன்னே இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்குள்ளே ஒரு மைண்ட்குள்ளே ஓடணும். இப்போ லேப்லாஸ்னால் அப்படியே அந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக ஓடிடணும். என்னென்ன ரிசல்ட்லாம் இருக்குது, என்னென்ன தியரி கான்செப்ட்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம புது டிஃப்ரெண்ட் இன்டர்வல் அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணோம். அதே போல் ஒரு சில கொஷின்ஸ்க்குலாம் டேரெக்டாகவே இதுதான் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு டக்குன்னு அடிச்சிடணும். ஸோ அந்தளவுக்கு கொஷின் ப்ராக்டிஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இப்போ 10th கொஷனுக்கு பாருங்கள். ஸோ 10th கொஷின் ஏ அண்ட் பி ஆர் 2 ஈவெண்ட்ஸ் சச் தட் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ, ப்ராபர்ட்டி ஆஃப் பி, ப்ராபர்ட்டி ஆஃப் பி கிவன் ஏ கொடுத்துறாங்க. வாட் அபவுட் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கிவன் பியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ டிவைட் பை ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை ப்ராபர்ட்டி ஆஃப் ஏன்னு வந்து நிற்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது என்ன பண்ணுறீங்கன்னா பி கிவன் ஏ, சாரி ப்ராபர்ட்டி ஆஃப் பி கிவன் ஏ. ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் பி கிவன் ஏவோட வேல்யூ பாருங்கள். ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏன்னு வந்து நிற்கும். சில ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இது ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் பி கிவன் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குவான்டிட்டி தான் இது. ஸோ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வேல்யூஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க, ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கிடச்சிரும். அப்போ யூனியன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்செக்ஷன் பி வேல்யூ வேணும். அதை புட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் 0.96. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸை பாருங்கள். ஸோ இதனுடைய சொல்யூஷன் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். இதில் வந்து டோட்டலாக ஒரு 50 கொஷின் கேட்டிருப்பேன் இந்த டெஸ்ட்டில். இது பாருங்கள், 50 டெஸ்ட், 50 கொஷின், 55 கொஷின் இருக்குங்களா? அப்போ எவ்வளோ வேலிடாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே எவ்வளோ வேலிடான கொஷின் கலெக்ஷன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண, இந்த டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஹோப் கண்டிப்பாக உங்களுக்குள்ள வரணும். டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணவங்களுக்கும் இந்த டெஸ்ட் சீரியஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுடைய பதிவு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து அவளாக ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.